பெயரே, நீர் தவறொன்றும் செய்துவிடவில்லை. ஆணவத்தோடு பேசிய பொன்னி நதியை அடக்கி புத்தி புகட்டினீர்கள். அவளும் தன் பிழையை உணர்ந்து திருந்து விட்டாள். அதனால்தான் நானும் அவளை தமிழ் மண்ணில் ஓடவிட்டேன். இறைவா, தங்களால் இந்த மண்ணுக்கும் ஒரு புண்ணிய நதி கிடைத்தது. இல்லை இல்லை, தங்களால் தான் பொன்னிக்கும் ஒரு புதுப்பாதை கிடைத்துள்ளது. அதனால் உங்கள் திருவாக்காலேயே அவளுக்கு ஒரு புது பெயர் சூட்டி விடுங்கள். பெருமானே, தாங்களே காக்கை வடிவில் வந்து என் கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதியை கவிழ்த்து அதன் காரணமாக அந்த நீர் விரிந்து ஓடியதால் இன்று முதல் காவிரி என்று பெயர் பெற்று செழிப்போடு விளங்கட்டும். ஆஹா, அழகான பெயர். இனி இந்த மண்ணில் காவிரி தலையாய நதியாக விளங்கட்டும். வாழ்க நீர், வளர்க உமது தொண்டு. விநாயக பெருமானே, அனைத்தும் உன் செயல். விநாயக பெருமானின் அருளால் என் கமண்டலத்திலிருந்து புறப்பட்டு இந்த தமிழ் மண்டலத்தையே அலங்கரித்து விட்டாய். இனியேனும் புத்திசாலியாக நடந்து கொள். அகத்திய முனிவரே. யாரது? நான் தான் சுவாமி. அடடே, பொன்னியா? ஆம் சுவாமி, உங்கள் திருவாக்கால் புதுப்பெயர் சூட்டிய காவிரி நான் தான். என்ன காவிரி, மீண்டும் ஏதாவது வம்பிழுக்க வந்திருக்கிறாயா? இல்லை சுவாமி, அறியாத்தனமாக அடியால் பேசியதை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்களுக்கு விநாயக பெருமானின் தரிசனம் கிடைத்தது. உங்களால் காவிரி என்ற புது பெயருடன் இந்த கன்னி தமிழ்நாட்டில் தவழ்ந்தோடும் பாக்கியம் அடியாளுக்கும் கிடைத்தது. இனி தென்னகத்து மக்களை எண்ணகத்திலே வைத்து மாமியார் மெச்சும் மருமகளைப் போல் புன்னகை பூத்த முகத்துடன் இந்த வையகத்தை வாட வைப்பேன். இனி எவரிடமும் வம்புக்கும் போக மாட்டேன். என் வழியே தொடர்ந்து செல்வேன். அப்படி நடந்து செல்லும் என்னை உங்கள் திருவாக்கால் வாழ்த்துவிட்டு செல்லுங்கள் சுவாமி. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும், அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, பண்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்ல பெண்ணாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, பொங்கி வரும் காவிரியே வாழியவே, நடந்தாய் வாழி காவேரி.
நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. மாதாவி, என்ன வெல்வலா? இன்று நாம் வயிற்று பசிக்கு வழி இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தோமே, அதோ பார் ஒரு தபசி வருகிறான். வில்வலா, குள்ள முனியாக வருகிறானே, நமது சிறு குடலுக்கு கூட இந்த உருவம் போதாதே. பாதகமில்லை, காலை ஆகாரத்திற்கு இந்த சிறு உருவத்தை பங்கிட்டுக் கொள்வோம். நடுப்பால் வேலைக்கு உன்னை போல் நல்ல பெருத்த சரீரமாக பார்ப்போம். சரி, வழக்கப்படி நமது உருவத்தை மாற்றி முனிவர் வேடத்தோடு சென்று அவரை வரவேற்க வேண்டியதுதானே? ஆஹா, அவரை வரவேற்று நமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று கொன்று மென்று தின்று தீர்த்து விட வேண்டியதுதான். அப்படியே செய்வோம். ஏ ஜோ பஜா கடக் கடக். சிவோம் சச்சிதானந்தம். செல்வோமா? செல்வோமே. வணக்கம் சுவாமி. நீங்கள் இருவரும் எண்ணம் போல் வாழுங்கள். என்ன விஷயம்? எங்கு வந்தீர்கள்? இந்த வழியே எந்த முனிஸ்டேஷர்கள் வந்தாலும் அவர்களை எங்கள் ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்று அன்போடு உபசரிக்கும் அருந்தவசிகள் நாங்கள். ஓஹோ, அருந்த பசிகளா நீங்கள்? ஆம் சுவாமி, தாங்களும் எங்கள் சிறு குடிலுக்கு விஜயம் செய்து பசியாறி செல்ல வேண்டும். இதுவரை எத்தனை முனிவர்களை அழைத்து சென்று பசியாற்றி இருக்கிறீர்கள்? கணக்கே இல்லை சுவாமி. கவலை வேண்டாம், இன்றோடு கணக்கு தீர்ந்துவிடும். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? இல்லை, இதுவரை நீங்கள் பணிவிடை செய்ததற்கு பலனை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னேன். சந்தோஷம். செல்வோமா? ஆகாரம் எல்லாம் தயார்தானே? காலை ஆகாரம் தயாராக இருக்கிறது. ஆசிரமத்திற்கு சென்றவுடன் சாப்பிட்டு தீர்க்க வேண்டியதுதான். தீர்த்து விடலாம், தீர்த்து விடலாம். புறப்படுங்கள் சுவாமி. சுவாமிகள் பெயர்? சப்தமுனி. தேவரீர் பெயர்? சாகரமுனி. ஓஹோ, சாகர முனிகளா? புறப்படுங்கள். சிவோம் பரலோகம். செல்லுங்கள். செல்வோமா? செல்வோமே. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். என்ன இது? உங்கள் ஆசிரமத்திற்குள்ளே இத்தனை தண்டு கமண்டலங்கள் குவிந்து கிடக்கின்றதே. ஒன்றுமில்லை. தங்களை போல் இங்கு வந்த முனிவர்கள் எங்கள் உபச்சாரத்தில் மகிழ்ந்து அவர்கள் கையில் கொண்டு வந்ததை பரிசாக கொடுத்து விட்டு போய்விட்டார். ஓஹோ, பரிசாக கொடுத்து விட்டு போய்விட்டார்களா? கொடுத்தார்கள், போய்விட்டார்கள். சரி, பசியோடு உங்களை காக்க வைப்பது முறையல்ல. இதோ நாங்கள் சென்று நீங்கள் சாப்பிடுவதற்கு பழங்களை கொண்டு வருகிறோம். அது சரி, நீங்கள் இருவரும் சாப்பிடவில்லையா? நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம். சரி, பழத்தை கொண்டு வாருங்கள். இதோ வருகிறோம் சுவாமி.